கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்குரிய வரவேற்கிறேன். இந்த வாரம் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். தேவன் யார்? தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் ஒருவரா அல்லது மூவரா? அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். வார வாரம் நம்ம ஆராதனைக்கு வரோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், தேவனை துதிச்சு பாடுகிறோம். அப்படி நம்ம ஆராதிக்கும் பொழுதும் சரி, ஜெபிக்கும் பொழுதும் சரி, நம்ம யார் இடத்துல நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம்? தேவன் எத்தனை நபரா இருக்கிறார்? தேவன் ஒருவரா இல்லைன்னா மூவரா? ஒருவரே மூணு வேஷத்துல வந்திருக்கிறாரா? மூணு பேர் இருக்கா ஒரே நபருக்கு? இல்லைன்னா மூணுமே தனித்தனி நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம் என்ன விடை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தெரியாதவங்களுக்கு தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் ஒருவரா அல்லது மூவரா அப்படிங்கிற தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடமாக. நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்று தேர்ந்திருப்போம், ஒரு சில விஷயங்கள் புதுசா இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26 நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, இங்க நமது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லும் போது பன்மையை குறிக்கிறது. எனது சாயலாகவும் எனது ரூபத்தின்படியும் இங்கே குறிப்பிடப்படலை. எனது அப்படின்னா ஒருமை, பன்மை கிடையாது. இங்கிலீஷ்ல சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லுவாங்க. ப்ளூரல்னா பன்மை, சிங்குலர்னா ஒருமை. இங்க பாத்தீங்கன்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படிங்கிற பொழுது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த ஒரே வசனத்துல இன்றைய தலைப்பின் கீழாக இருக்கிற விடையை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப தேவன் பாத்தீங்கன்னா ஒரு நபர் கிடையாது, 3 நபர்கள். உலகத்துல இங்கிலீஷ்க்கு சொல்லுவாங்க ட்ரைனிட்டி அப்படின்ட்டு, தமிழ்ல திருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா திருத்துவம்ங்கிற அந்த வார்த்தை வேதாங்கமத்துல எங்கேயுமே குறிப்பிடல. தேவத்துவம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை கூட நம்ம வாசிக்க இருக்கிறோம். திருத்துவங்கிறது எங்கேயுமே வேதாங்கமத்துல குறிப்பிடல. இருந்தாலும் மக்கள் அதை பத்தி சொல்லுவாங்க ட்ரைனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. தேவத்துவம் தான் பத்தி தான் இங்க வேதாங்கமத்துல நம்ம வாசிக்க முடியும். பிதாவாகிய தேவன், ஏசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், 3 பேருமே இருக்காங்க. சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1ல கிளியரா சொல்லியிருக்காங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்ப நம்ம தமிழ்ல படிக்கிறோம் ஆதியிலே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவன்கிறது ஒருமை. அப்போ ஒருத்தருதான்ங்கிறத பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாருன்ட்டு ஒரு சில பேர் சொல்ல முடியும். ஆனா உண்மை அது கிடையாது. ஒருத்தரே பாத்தீங்கன்னா இந்த பூமியை உருவாக்கல, நம்மளையும் உருவாக்கல. அது ஏன் அப்படின்னா, இந்த தமிழ்ல இருக்கிற இந்த வேதாகமம் எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே நீங்க கொஞ்சம் முன்னாடி திருப்பினீங்கன்னா, பழைய ஏற்பாடு மூல பாஷையாகிய எபிரேயு பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். அப்போ எபிரேய மொழியில இந்த ஆதியிலே தேவன்கிற அந்த வார்த்தைக்கு என்ன எபிரேய மொழி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏலோஹீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எபிரேய பாஷையில இருக்கு. அந்த எஹெலோஹீம் வார்த்தை தான் இங்க தேவன்னு மொழிபெயர்ச்சிருக்காங்க. அந்த எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா சிங்குலர் கிடையாது, ப்ளூரல், பன்மையை குறித்து சொல்லியிருக்காங்க. தேவன் ஒரு நபர் கிடையாது, 3 பேர். ஏலோஹீம் அப்படின்னா ஒருத்தருக்கு மேல, பன்மை. அப்ப 3 பேர். இதான்
குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டிச்சு இருக்காங்க. இதேதான் நம்ம வந்து யோவான் 1ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர் யாருடன் இருந்தார்? அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட இருந்தார். இந்த பூமியை உருவாக்கும் பொழுது தேவனோடு கூட இருந்தார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்து, அப்போ இயேசு கிறிஸ்துவும் இங்க ஒரு தேவன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். யாரு? யோவான். இவர் வேற யாரும் கிடையாது. 12 சீஷர்கள்ல ஒருத்தர். 12 சீஷர்கள்ல ஒருத்தர். நிறைய வேதாகமத்துல உதாரணங்கள் இருக்கு. நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா மற்ற சபையில வந்து கிறிஸ்டின் சபையிலன்ட்டு இல்ல, மற்ற சபையில நீங்க வந்து பெண்டிகாஸும் சரி, ஆர்சியும் சரி, மற்ற எல்லாம் பார்க்கும்போது ஒரே ஆளு தான்ப்பா, அவர் வந்து 3 ரூபத்துல வந்திருக்கிறாரு அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம இந்த வேதாகமத்தை படிச்ச பிறகுதான் நமக்கு வந்து தெரியும். நம்ம இவ்வளவு நாள் எதை நம்பிட்டு இருந்திருக்கோம், நம்ம யாரை ஆராதிச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். முதல்ல நம்ம வந்து தேவனை குறித்து நம்ம வந்து வாசிச்சோம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆரம்பத்திலே இந்த பூமியை உருவாக்கும் பொழுதே இருந்திருக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2ல, பூமியானது ஒழுங்கின்மையும் விரும்பியமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது பிதாவாகிய தேவன் மாத்திரமே சிருஷ்டிக்கல, பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து எல்லாமே சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை சிருஷ்டித்து இருக்காங்க. அதே நாம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1ல கூட வாசிச்சோம். அதன் பிறகு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26ல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். பாருங்க, நமது அப்படிங்கிற போது பன்மை, தேவன் வந்து ஒருத்தருக்கு மேலேயா இருக்கிறாரு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 22. நிறைய வேதாகமத்துல இருந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பின்பு தேவனாகிய ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 22, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். பாருங்க, நம்மில் ஒருவர். அவரை வந்து சொல்லிக்க முடியுமா எண்ணில் ஒருவர் அப்படின்ட்டு? இங்க சொல்லல, நம்மள ஒருவர் மாதிரி ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஒருத்தருக்கு மேல இருக்கிறார். மொத்தம் 3 பேர். பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவ பரிசுத்த ஆவியானவர். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நிறைய உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 7, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார்கள். பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா பாபேல் கோபுரம் வந்து செஞ்சு நம்ம வந்து கடவுள் இருக்கிற இடத்த வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சேர்ந்து ஒரு பெரிய கோபுரத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பிதாவாகிய தேவன் நாங்க பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, நாம் இறங்கி போய், பாருங்க, நான் இறங்கி போயின்னு சொல்ல, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஈஸியா வாசிக்க முடியுது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு, பிதாவாகிய தேவன் ஒருவர் மாத்திரமே கிடையாது. இந்த உலகத்தை நம்ம உண்டாக்குனது ஒருவர் மாத்திரமே கிடையாது. நம்மளை உண்டாக்குனது ஒருவர் மாத்திரமே கிடையாது. பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், 3 பேருமே சேர்ந்துதான் நம்மளை வந்து உண்டாக்கி இருக்காங்க. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா திருத்துவம், அதாவது இங்கிலீஷ்ல ட்ரைனிட்டின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து குறிப்பிடப்படுது. அதுக்கு பதிலாக தேவத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதையும் நம்ம வந்து வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா ரோமாபுரி சபைக்கு வந்து எழுதுறாரு, ரோமாபுரி மக்களுக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20.
வாசிக்கும் பொழுது எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தேவத்துவம் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுற தவிர திருத்துவம் அப்படிங்கறது எங்கேயுமே வந்து குறிப்பிடப்படலை. உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பாருங்க, தேவத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தனிநபரா ஒரே நபரா 3 விஷயங்களை குறிக்குது, 3 பேரை குறிக்குது தேவத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நம்ம வந்து வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16. மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16, 17 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது இங்க கிளியரா தெரியுது, இங்க 3 பேரும் இருக்காங்க. ஏன் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் ஜலத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஜலத்துல ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் யாருடைய வடிவத்துல வரார்? ஒரு புறாவினுடைய வடிவத்துல வரார். வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அது யாரு? பிதாவாகிய தேவன். 3 பேருமே இங்க தனித்தனி நபர். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவரே தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து நமக்கு வேதாகமும் அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி. பாருங்க, இயேசு கிறிஸ்து தனிநபர், தேவ ஆவியான பரிசுத்த ஆவியானவர் தனிநபர். 17வது வசனத்துல அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, இதேதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஏன் நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவே தேவனாக இருந்தா, பிதாவாக இருந்தா நான் என்னை வேண்டிக் கொள்வேன் தானே சொல்லியிருக்க முடியும். ஏன்னா அவர் வந்து எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லணும், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி. பாருங்க, நிறைய இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து என்னை காட்டிலும் என் பிதா மேலானவர், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளன். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து பரலோக ராஜ்யத்துக்கு போனா மாத்திரம்தான் அங்கிருந்து அவரை வந்து தேவ ஆவியானவரை நமக்கு அனுப்ப முடியும். இப்ப நம்ம கூட யார் இருக்கா? நம்ம கூட யார் இருக்கா? தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு ஒழுங்கா ஜபம் பண்ண தெரியலனா, நமக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியலனா, வாழ்க்கையில நமக்கு உதவக்கூடியவரா இருக்கு, நமக்காக அவர் தேவனிடத்துல ஜெபிக்கக்கூடியவரா இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு போனாதான் அவர் அனுப்ப முடியும். அவர் இயேசு கிறிஸ்து மரித்து பரலோக ராஜ்யத்துக்கு போலனா பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப முடியாது. அதான் இங்க இந்த வசனம் சொல்லுது. இப்ப இயேசு கிறிஸ்து போயிட்டாரு பரலோக ராஜ்யத்துக்கு, உயிர் தெளிந்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டார். இப்ப நம்ம கூட இருக்கிறது யார்? நம்மளை வழி நடத்துறது யார்? நம்மளை கைட் பண்றது யார்? பரிசுத்த ஆவியானவர். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளன். பாருங்க, தேற்றவாளன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி நபர், 3 பேருமே ஒரே ஆளு கிடையாது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு வந்து எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர்
அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உண்டாயிருக்கிற நிறைய கேள்விகளுக்கு அவர் வந்து விடை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 4, 5, 6. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. பாருங்க, இது எல்லாருமே ஒரு தனித்தனி நபர். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கிளியரா மென்ஷன் பண்றார், கிளியரா சொல்றார். ஆவியானவர் ஒருவர். 5வது வசனத்துல கர்த்தர் ஒருவர்னு சொல்லும்போது வேற கர்த்தர் வந்து புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் அப்படின்னா அதுக்கு யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. பாருங்க, 3 பேருமே ஒன்னா இருக்காங்க, 3 பேருமே ஒரே விஷயங்களை சிந்திக்கிறாங்க, ஒன்னா இருக்காங்க. அப்படின்னு சொல்லும் போது 3 பேருமே ஒரே நம்பர் கிடையாது, அவங்களுடைய எண்ணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்காங்க, எண்ணிக்கையில ஒன்னா இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க, அவங்களுடைய எண்ணங்கள்ல ஒன்னா இருக்காங்க, எண்ணிக்கையில ஒரே நம்பர் கிடையாது. நாம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது, படிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம்ம யாரை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும், யாரை நம்ம ஆராதிக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து உண்மையான தேவனை நம்ம ஆராதிக்க முடியும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கர்த்தரும் ஒரே 4, 5, 6, 3 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லாரும் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பாருங்க, இங்கேயும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு வந்து எழுதும் பொழுது ஒவ்வொரு தேவனை குறித்து சொல்கிறார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா யாரு, 4ஆம் அதிகாரத்துல ஒரே ஆவி, இங்க வந்து பரிசுத்த ஆவியை குறித்து சொல்கிறார். 5வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தரும், 6வது வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. பாருங்க, இங்க வந்து நமக்கு எல்லாருமே ஒரு தனித்தனி நபரா நமக்கு இங்க வந்து தெரிய வருகிறது. சோ பிதாவாகிய தேவன் வந்து தேவன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே நபர் கிடையாது, 3 பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். தேவத்துவம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன். நமக்கு பிதா யாரு? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்கள் பிதாவுக்கும் என் பிதாவின் இடத்திலும் உங்கள் பிதாவின் இடத்திலும் நான் வந்து ஏறி போக போறேன், பரலோக ராஜ்யத்துக்கு போக போறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னை வந்து ஒரு பிதாவா அவர் வந்து சொல்லிக்கல, பிதாவாகிய தேவனை தான் அவர் வந்து பிதான்ற. அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து யார்? நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏசப்பான்னு சொல்லணுமா? இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு மூத்த சகோதரர், ஆவியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்த சகோதரரா இருக்கிறார். பிதா நமக்கு ஒருவர் தான், பிதாவாகிய தேவன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமீன். பாருங்க, எல்லாருமே வந்து வேதாங்கத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு. இவ்வளவு வசனம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனுஷன் வந்து ஒரு சில காரியங்களை சொல்லுவான். மனுஷன் சொல்ற அந்த காரியங்களை நம்ம வந்து சரி ஓகே, வேதாகமத்துல ஒரு பைபிள் வசனத்தை எடுத்து சொல்லுங்க, ஒரே ஆள் வந்து 3 பொறுப்பை எப்படி இது பண்ண முடியும்? பிதாவாகிய தேவனா இருக்க முடியும், பரிசுத்த ஆவியானவரா இருக்க முடியும், இயேசு கிறிஸ்துவா இருக்க முடியும், ஒரே நபர்.
ஆனா வேதாகமத்துல அப்படி எங்கேயுமே குறிப்பிடப்படல. ஆனா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கணவனா இருப்பான், தகப்பனா இருப்பான், வெளியே போனா மேனேஜரா இருப்பான், இல்லைன்னா ஒரு ஒளிக்காரனா இருப்பான். அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வேற. வாசிக்கலாம். யோவான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 2. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் பாருங்க. இங்கேயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி நபரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும். அதன் பிறகு யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 30 வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 30. நிறைய பேர் இந்த ஒரு வசனத்தை காமிச்சிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசுவும் பிதாவும் ஒரே நபர் அப்படின்ட்டு நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. இங்க வந்து வாசிங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 30, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இயேசு கிறிஸ்துவானவர் மக்கள் இடத்துல, இந்த யூத மக்கள் இடத்துல பேசும் பொழுது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இந்த ஒரு வசனத்தை மாத்திரமே வச்சுக்கிட்டு அந்த மக்கள் வந்து உலக மக்கள், உலக கிறிஸ்தவர்கள் இன்னும் சத்தியத்தை சரிவர பகுத்து புரிந்து கொள்ளாத மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுதான் இங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, கிளியரா எழுதி இருக்கீங்க வேதாங்கத்திலேயே, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில வசனங்களை நம்ம வந்து வாசிக்கணும். 27ல இருந்து வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா. பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஆடுகள். நம்மளை மேய்க்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தையா நம்ம வந்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆடுகளை கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன். அதுதான் இங்க வந்து 29வது வசனத்தில் சொல்றார், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல உங்களுக்கு 3 தேவன்கள் அப்படின்னு பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இதுல 3 பேர்ல யார் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க கிளியரா இயேசு கிறிஸ்து அவரே சொல்கிறார். அவரே வந்து யார் பெரியவர்னு சொல்றாரு பாருங்க. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். பாருங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நான் தான் வந்து பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே காமிச்சுக்கிறார். தன்னை தாழ்த்துகிறார் பிதாவுக்கு முன்பாக. அவர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனா இருந்தாலும், இந்த உலகத்தை அவரும் வந்து சேர்ந்து உருவாக்கி இருந்தாலும், நம்மளையும் படைத்து இருந்தாலும், அவர் வந்து பிதாவுக்கு முன்னாடி தாழ்த்துகிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அதன் பிறகுதான் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு 2 பேருமே ஒரே நபர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவங்களுடைய எண்ணங்கள்ல ஒரே மாதிரி இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து நம்ம பார்த்திருப்போம், என்னங்க நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே இருக்கீங்க. ஒன்னா இருந்தாங்கன்னா ஒரே அவங்களுடைய செயல்கள்ல, அவங்களுடைய எண்ணங்கள்ல ஒன்னா இருப்பாங்க. ஆனா நபர் வந்து பார்க்கும்போது தனித்தனி நபரா தான் இருப்பாங்க. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 22, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, இங்க நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அப்படின்னு சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் எண்ணங்கள்லையும் சரி செயல்கள்லையும் சரி அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே ஒரே முடிவா தான் இருக்கும், ஒரே எண்ணமா தான் இருக்கும். அவங்க எல்லாருமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்பா இருப்பாங்க. அந்த அன்பை அவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவங்களுக்குள்ள ஒற்றுமையாகவும் அன்பா இருக்கிறார்களோ, அதே போல
அவங்க எதிர்பார்க்கறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, பிதாவாகிய தேவனும் சரி எதிர்பார்க்கறது என்னன்னா, நாம எப்படி ஒன்னா இருக்கிறோமோ அதே போல மக்களும் ஒன்னா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுதான் இங்க சொல்றாரு, ஒன்றாய் இருக்கிறபடி நீர் எனக்கு சாரி நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அன்பை வந்து எல்லார் இடத்துல சரிசமமா நம்ம வந்து கொடுக்கணும். எல்லா விஷயத்திலயும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். அதை தான் வந்து எதிர்பார்க்கிறேன். தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இங்கே நமக்கு வந்து என்ன தெரியுது, பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் எண்ணங்கள்ல ஒன்னா இருக்கிறாங்க, செயல்கள்லயும் ஒன்னா இருக்கிறாங்க, எல்லா முடிவையும் ஒன்னா எடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்காங்க. அதேதான் நம்ம மக்கள் இந்த மனிதர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே காரியங்கள் அதுதான். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 36. யோவான் 10ஆம் அதிகாரம் 36, 37, 38. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தினால் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்ன என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசிங்கள் என்றார். இங்க என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து எழுப்பிட்டே இருப்பாங்க. நீ வந்து எப்படி வந்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லலாம், நீ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவ தூஷணம், நீ வந்து எப்படி வந்து மக்களுடைய பாவங்களை மன்னிக்கலாம், இப்படிதான் ஒருவர் தவிர வேற யாருமே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது, அப்போ நீ எப்படி வந்து பாவங்களை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க. சோ அந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும், அதாவது யாரு, இயேசு கிறிஸ்து பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும். யாரு, இயேசு கிறிஸ்து யாருனால உலகத்துல அனுப்பப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனால் உலகத்திலே அனுப்பப்படுகிறார். நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவதூஷணம் சொன்ன என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய கிரியை, யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிதாவினுடைய சித்தத்தை அவர் வந்து நிறைவேற்ற வந்தார். சேதனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசித்திருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இடத்துல பிதாவானவர் நிலைத்திருக்கிறார், பிதாவானவர் இடத்துல இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிதாவினுடைய கிரியைகளை வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது வெளிப்படுத்துகிறார். ஆனா மக்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அன்று வாழ்ந்த யூத மக்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் என்று, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசிக்கல. ஆனா இங்க இருக்கிற நாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நம்ம நேர்ல பார்த்தது கிடையாது. இருந்தாலும் நாம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். சோ அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வந்து அபரிவிதமான இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் சரி ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரி நமக்கு வந்து நிரப்பக்கூடியவரா இருக்கிறார். சோ நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். தேவத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தனித்தனி நபராக வந்து இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவன் ஒருவரா மூவரா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இங்க நிறைய விஷயங்களை வேதாகம உதாரணத்தை கொண்டு நம்ம வந்து வாசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 9. அதற்கு இயேசு, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தேன், நீ என்னை அறியவில்லையா?
என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்தை காமிச்சிட்டு இயேசுதான் பிதா, பிதாவாகிய தேவன் தான் இயேசு, ஒரே நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. யோவான் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இங்க பாத்தீங்கன்னா பிதாவின் இடத்துல என்னென்ன சுபாவம் இருந்தோ, என்னென்ன கிரியைகள் இருந்ததோ அதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். நிறைய பேருக்கு தெரியாது பிதாவாகிய தேவனுடைய சுபாவம் என்ன, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அவர் அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அது எல்லாமே யாரு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அவர் இங்க சொல்றார், நீ என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பாருங்க, இப்ப எங்க அப்பா இருக்கிறாரு, நான் இருக்கேன். ஒரு சில பூமிக்குரிய இதுல ஒரு விஷயத்த சொல்றேன். எங்க அப்பா கிட்ட என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருந்ததோ நிறைய பிள்ளைகளுக்கு அதே பழக்க வழக்கங்கள் இருக்கு. அப்பா நல்ல பழக்கத்தை வைத்திருந்தாருன்னா அதை பார்த்து வளர்கிற அந்த பிள்ளைகளும் அதே நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை வெளிப்படுத்தும். இங்கேயும் பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவர இருந்திருக்கிறாரு. அவர் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அவர் யாரை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன். அதான் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ என்னை பார்த்துட்டல்லப்பா, இதே நான் பண்ற அதே விஷயத்தை தான் பிதாவாகிய தேவனும் பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம இங்க வாசிக்க முடியும். இங்க பாருங்க, அதற்கு இயேசு, நானே யோவான் சரி ஒரு நிமிஷம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7. அவர் தேவன் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாய்ந்தார். சோ இங்க கிளியரா சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் பாருங்க. நான் எங்க அப்பா மாதிரி தான் இருப்பேன். எல்லா பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா தோற்றத்துல சாயல்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை வெளிப்படுத்துவாங்க. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் யாருடைய ரூபமா இருந்திருக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய ரூபமா இருந்திருக்கிறார். தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் நாமல். பாருங்க, நானும் ஒரு தேவன் தான், நானும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை உண்டாக்குனேன், நானும் சேர்ந்துதான் உங்களை எல்லாருமே படைச்சேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம், ஒரு பெருமை, அந்த மாதிரி எந்த ஒரு கர்வம் எதுவுமே இல்லாம தம்மை தாமே வெறுமையாக்கி, நான் ஒண்ணுமே இல்லை, ஒரு அடிமை எப்படி இருப்பானோ அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா இயேசு இயேசு தனிநபர், பிதாவாகிய தேவன் தனிநபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இயேசு தேவன், ஆனால் அவர் பிதாவானவர் அல்ல. பாருங்க, பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேற. ஆனா பிதாவாகிய தேவனம் பிதாவை மாத்திரம்தான் நம்ம தேவன்னா கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம தேவன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்துவையும் வேதாகமத்துல நம்ம நிறைய இடத்துல தேவன் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளில் தரிசிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். சோ இங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு சொல்றாங்க பாருங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. அடுத்ததுதான் முக்கியமான ஒரு வசனம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பாருங்க, மாம்சத்துல யார் வெளிப்பட்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் என்னன்னு சொல்றாங்க? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்.
தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பாருங்க, நாம இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பிதாவை மாத்திரம் தான் நம்ம தேவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது? இயேசுவும் ஒரு தேவன், ஆனா அவர் பிதாவானவர் கிடையாது. நல்லா யோசிச்சுக்கோங்க, பிதாவானவர் வேற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன். அவரும் இந்த பிதாவும் தேவன் தான், இயேசு கிறிஸ்துவும் தேவன். அதான் இங்க சொல்றாங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம், ரோமர் 9 அதிகாரம் வசனம் 5. ரோமர் 9 அதிகாரம் வசனம் 5. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். பாருங்க, இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரி மக்களுக்கு எழுதும் பொழுது இங்க இயேசு கிறிஸ்துவ அவர் என்னன்னு சொல்றாரு பாருங்க, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்டின் சபையில ஒரு சில பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது? இப்போ நம்ம 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் வசனம் 16 நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். மாம்சத்தில் வெளிப்பட்டது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரோமர் 9 அதிகாரம் வசனம் 5 என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம், கொலோசியர் 1 அதிகாரம் வசனம் 15. கொலோசியர் 1 அதிகாரம் வசனம் 15. அவர் அதரிசனமான தேவனுடைய சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். பாருங்க, தேவனுடைய சுரூபம். இங்க வந்து நமக்கு நிறைய வசனங்களை நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்ப இவர் தான் அவர்னா பிதாவின் இடத்தில் பரிந்து பேச வேண்டியது இல்லையே. வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு. நமக்காக யார் பரிந்து பேசுகிறார்? வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு. இப்போ இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னா அவர் ஏன் நமக்காக பரிந்து பேசணும் பிதாவின் இடத்துல? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் வசனம் 5-6. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் வசனம் 5-6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தனிநபர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனிநபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து வாசிக்க முடியுது. இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் ஒருவரா இல்லது மூவரா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம இன்னைக்கு தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தேவன் ஒரு தனிநபர், பிதாவாகிய தேவன் தனிநபர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தனிநபர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனிநபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்க வாசிக்கும் பொழுது தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி இருக்கிறது. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம், 1 யோவான் 2 அதிகாரம் வசனம் 1. 1 யோவான் 2 அதிகாரம் வசனம் 1. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாராயிருக்கிறார். இங்க பாருங்க, இங்க வந்து இப்போ இயேசு கிறிஸ்து தான் பிதா நிறைய பேர் வந்து சொல்றாங்க. பிதா தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எதுக்கு நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசணுங்க வந்து கிளியரா வசனம் சொல்லிட்டு பாருங்க. ஒருவன் பாவம் செய்கிறவனானால் நீதிபரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். பிதாவே, இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா பாவம் செஞ்சிருக்கு, தயவு செஞ்சு மன்னிங்க அப்படின்ட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசக்கூடியவரா இருக்கிறார். இந்த வசனத்தை
ஜெபிச்சு முடிச்சதுக்கு பிறகும் கூட ஒரு சில பேர் வந்து இல்ல பிதாவாகிய தேவனும் ஒரே நபர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரே நபர் தான் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதத்தை பண்ணுவாங்க. நாம அதெல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு வேதாகமம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 32. மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 32. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இங்க வந்து கிளியரா ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை, முதலாவது வருகை வந்து பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு. மக்களுடைய பாவங்களை வந்து சுமந்து தீர்த்து சிலுவையில் அறையப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. இப்போ வந்து அவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை எப்போ இருக்கும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துக்கே தெரியாது. நிறைய பேர் வந்து இந்த வசனம் அவங்களுக்கு நல்ல மனப்பாட வசனமா கூட ஒரு சில நேரத்துல இருக்கு, ஏன்னா அடிக்கடி வாசிக்கும். இதெல்லாம் வாசிச்சாலும் கூட பிதாவாகிய தேவன் வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. ஆனா இங்க கிளியரா வந்து சொல்றாங்க பாருங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 32. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் இல்ல தூதர்களும் அறியார்கள், குமாரன்னா யார் இங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த அவர் வர அந்த நாளு கூட அவருக்கே தெரியாது, பிதா ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 23. யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது, நானே ஒரு காலகட்டத்துல பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு தவறான ஒரு விஷயத்த, ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஜெபிப்பேன், ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். அதன் பிறகுதான் நானே மாற்றிக்கொண்டேன். ஒருத்தர் வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணார், நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்துல ஜெபிக்கணும். யார் மூலியமா ஜெபிக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கணும். அது இந்த வசனம் கரெக்டா இயேசு கிறிஸ்துவான சொல்றாரு பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. அன்னையிலிருந்து நான் என்னுடைய ஜெபத்துல கர்த்தாவே அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீக்கி போட்டு பிதாவே தகப்பனே அப்படின்ட்டு நான் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் வந்து பிதாவாகிய தேவனிடத்துல நாம ஜெபத்தை ஏறெடுக்கணும். முடிக்கும் பொழுது யாருடைய நாமத்தினால முடிக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம முடிக்கணும். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே, என் நாமம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஏன்னா இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல மக்களுக்கு வந்து ஜெபம் எப்படி பண்றது அப்படிங்கிறது சிஷ்யர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் அன்று வாழ்ந்த மக்களுக்கு மாத்திரம் புரிய வைக்கல, இன்று வாழ்ந்த நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா புரிய வைப்பார். ஆனா இந்த காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சபையார் வந்து பாத்தீங்கன்னா ஏசப்பா ஏசப்பா இயேசுவே அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஆனா இந்த வேதாகமத்துல இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் கிளியரா சொல்ற, பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. நாம கேட்கிற எல்லா ஜெபமும் எல்லா விண்ணப்பமும் யார் இடத்துல கேட்கணும் அப்படின்னா பிதாவின் இடத்துல கேளுங்க. பிதாவின் இடத்துல நம்ம டைரக்டா கேட்க முடியாது. அதனாலதான் நம்ம ஜெபத்தை முடிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம வந்து ஜெபத்தை முடிக்கும். அப்படி முடிக்கலன்னா அந்த ஜெபம் கேட்கப்படுமா? ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். நம்ம எந்த ஒரு விண்ணப்பத்தை எந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நம்ம வந்து ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம்.
மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 46. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் எல்லாருமே ஒரே நம்பரா அப்படின்ட்டு கேள்விக்கு இந்த வசனமும் ஒரு பதிலா இருக்கும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். இங்க வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தனிநபர், பிதாவாகிய தேவனும் ஒரு தனிநபர். இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிதாவா இருந்தா அவரே கூப்பிட்டுக்கலாமே. அவரே வந்து பாத்தீங்கன்னா பிதாவை நோக்கி கூப்பிட்டார். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் என்று அர்த்தமாக பாருங்க. அவரே வந்து சொல்லிக்க முடியுங்களா? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு இருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 24. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 24 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல முறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கிறார். பாருங்க, இங்க யாரு ராஜ்யத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். நல்லா யோசிச்சு நல்லா பாத்துக்கோங்க. இதற்கு பிறகு நம்ம இங்க வாழ்றோம் இந்த பூமியில, இது வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம். இங்க அங்கங்க நம்ம வந்து நிலநடுக்க வருது, அப்படி பூமி அதிருது அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பூமியே ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் ஒரு ராஜ்யம் வரும். அது நிரந்தரமான ஒரு ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை யார் வந்து ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இங்க சொல்றாரு பாருங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை யார் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார்? பிதாவாகிய தேவன். அந்த ராஜ்யம் கடைசி வரைக்கும் நீடிக்கும். நமக்கு வந்து மரணமே கிடையாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துன்பம், துக்கம், துயரம் எதுவுமே கிடையாது. சந்தோஷம் தான். ஏன் அது உலக மக்களுடைய ராஜ்யமா? இது ஒரு பெரிய அதிபதியோட ராஜ்யம் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் வர இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 37. அப்போஸ்தலர் நடபடி நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதே இதை சொல்லிதான் நம்ம வந்து எடுக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 37. தடையில்லை என்றால் அப்போது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசத்தை நினைத்திருக்கிறான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஞானஸ்நானம், அதாவது கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்படுறதுக்கு முன்பாகவே நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம யாரு தெய்வமா நம்ம வந்து எடுத்துக்கொள்கிறோம், யார் நம்ம பிதாவாகிய தேவன் யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார், பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்ட்டு நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்ட பிறகுதான் நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகும் நமக்கு யார் தேவன் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பிதாவாகிய தேவன் மட்டும்தான் நமக்கு தேவனா? கிடையாது. இயேசு கிறிஸ்துவும் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று போட்டிருக்கு. அந்த தேவன் யார் அப்படிங்கிற ஒரு அந்த தேவனுக்கு உண்டான எபிரேய மொழியில நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏலோஹீம் அப்படின்னு இருக்கும். அந்த ஏலோஹீம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல்ல இருக்கும், பன்மையில இருக்கும், ஒன்றுக்கும் வேறுபட்ட நபர். அப்போ ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்தை உண்டாக்கல, மூவரும் சேர்ந்து பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சேர்ந்து இந்த பூமியை நம்மளையும் உண்டாக்குறாங்க. சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு முன்பாக நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அறிக்கையிடுறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம வந்து வாயினாலே அறிக்கையிடணும். நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எரேமியா
51ஆம் அதிகாரம் வசனம் 14-15. மெய்யாகவே பச்சை கிளிகளைப் போல் திரளான மனுஷரால் உன்னை நிரப்ப பண்ணுவேன். அவர்கள் உன்மேல் ஆரவாரம் பண்ணுவார்கள் என்று சேனையின் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அதாவது தேவத்துவம் திருத்துவம்ட்டு நாங்க எந்த சொல்லல, ட்ரைனிட்டி அப்படிங்கிற பற்றி எதுவுமே நான் சொல்லல. ட்ரைனிட்டிங்கிறது இங்கிலீஷ் பைபிளையும் இருக்காது, திருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேதாங்கமத்துல எங்கேயுமே இருக்காது. ஆனா தேவத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கூட நம்ம வந்து கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வாசிச்சோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவத்துவத்தின் தலைவரா வந்து இருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு உதாரணமா நமக்கு வந்து இருக்கிறது. மெய்யாகவே பச்சை கிளிகளைப் போல திரளான மனுஷரால் உன்னை நிரப்ப பண்ணுவேன். அவர்கள் உண்மையில் ஆரவாரம் பண்ணுவார்கள் என்ற சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். அவர் பூமியை அவர் எப்படி படைக்கிறார் பாருங்க. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்திருக்கிறார் பாருங்க. சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனும் இந்த பூமியை நம்மளுக்கு வந்து படைத்து இருக்கிறார். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை படைத்து இருக்கிறார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 28. அதாவது தேவன் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்ல பிதாவாகிய தேவன் வந்து பாத்தீங்கன்னா தலைமையா இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 28. நான் போவேன் என்றும் வருவேன் என்றும் நான் உங்களுடைய சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவிடத்தில் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இங்க வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவும் வந்து பாத்தீங்கன்னா தேவனா இருக்கிறார். ஆனா அந்த தேவத்துவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெரியவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வசனம் வந்து ஒரு உதாரணமா நமக்கு வந்து இருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் ஒரு தேவன் தான். அந்த இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிதாவை, அதாவது பிதாவாகிய தேவனை தன்னிலும் பெரியவர் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு வசனமா நம்ம வந்து பார்க்க முடியுது. கடைசியில நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களா இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல போனா மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு கிடையாது. சோ அதை குறித்து நீங்க வந்து சந்தோஷப்படுங்க. ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார் அப்படின்ட்டு இங்க வந்து நமக்கு வாசிக்க முடியுது. சோ அடுத்ததாக கூட நமக்கு வந்து வாசிக்கிறோம். மார்க்கு 13ஆம் அதிகாரம் வசனம் 32. மார்க்கு 13ஆம் அதிகாரம் வசனம் 32. நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். சோ இந்த வசனத்திலயும் நம்ம வந்து என்ன தெரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை கூட யாருக்கு தெரிஞ்சிருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது பிதாவாகிய தேவன் அவர் என்னென்ன பண்றாரோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்வாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்து செய்து முடிப்பார். சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாத ஒரு விஷயம் பிதாவாகிய தேவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அப்படி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தேவத்துவத்துல தலைவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது தலைவரா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா பிதாவாகிய தேவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேயே வந்து சொல்றார், என்னை காட்டிலும் என் பிதா மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வாசிக்க முடியுது. அடுத்ததாக கூட நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தேவன் தான், நம்ம உண்டு பண்ணுகிற ஒரு தேவன் தான். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. தேவ ஆவியானவர் பாருங்க. சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை உண்டு பண்ணுகிறது பிதாவாகிய தேவன் மாத்திரம் கிடையாது, தேவ ஆவியானவர் சேர்ந்து, பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்துதான் நம்மளை சிருஷ்டிக்கிறாங்க, உண்டு பண்றாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்ற அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்தது? தேவன் இடத்துல இருந்து. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்தது? தேவனாய் இருந்தது அப்படிங்கிறது கூட நம்ம வந்து வாசிக்க முடியும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசிலே ஊதினான், மனுஷன் ஜீவாத்மாவானான். அடுத்ததாக கூட நான் வந்து வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 7.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி போனதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வர முடியும். அப்படி இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு போயில்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வர முடியாது. இப்ப நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கிறோம். யாருடைய நாமத்தினால? இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால நம்ம வந்து தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது நமக்கு யார் வந்து கைட் பண்றாங்க, யார் வழி நடத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சில முடிவுகள்லாம் எடுப்போம். அந்த முடிவுகள்லாம் யார் நமக்கு துணை இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் நமக்காக துணை இருக்கிறார். நல்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரம் இல்லாம நமக்காக அவர் வந்து பிதாவின் இடத்துல வேண்டுதலும் செய்யக்கூடியவரா இருக்கிறார். அதே யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 8ல இருந்து 14 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது 13வது வசனத்துல முக்கியமா சொல்றாரு பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நான் இதுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்ட்டு தெரியாம இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு குலுக்கி போடுவாங்க. இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீட்டு குலுக்கி போடுவாங்க. அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு பிறகு அந்த சீட்டு குலுக்கி போடுறதை நிறுத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா சத்திய ஆவியாகிய அவர் தான் நம்ம எல்லா விஷயத்திலும் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள், அதாவது தீர்க்க தரிசனம், அதாவது எதிர்காலத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடியவர். அதான் இங்க சொல்றாரு, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ நம்மளை வந்து வழி நடத்துறது, நம்ம நல்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ண வைக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 பேருமே, அதாவது பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேருமே சேர்ந்து நம்மளை வந்து கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துறாங்க. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1ல இருந்து 4 கூட வாசிக்கும் பொழுது அங்கேயும் நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம வந்து வாசிக்க முடியும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1ல இருந்து 4. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியார இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனா இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னென்னமெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளியமாய் இருக்கிறார்கள் என்றிருக்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஆசிய சபைக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறார். ஸோ அந்த நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவரை வழி நடத்துகிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தான் கொண்டு இப்படிப்பட்ட ஊழியத்தை அவரால் செய்ய முடியுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். முக்கியமா தேவன் யார்? தேவன் ஒரு நபர் கிடையாது. நம்மளை உண்டு பண்ணினது யார் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஸோ நம்ம வந்து தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா அப்படின்ட்டு நம்ம வந்து ஜெபிக்க கூடாது. பிதாவே, தேவனே, தகப்பனே அப்படிங்கிறத நம்ம வந்து ஜெபிக்கலாம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏறெடுக்கணும் நல்ல பிதாவே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெபத்தை நம்ம வந்து ஏறெடுக்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் தான் கேட்கப்படும், நமக்கு வந்து பதிலளிக்கப்படும். அதன் பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூட இப்போ இருக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுடைய சரீரத்துல கூட அவர் வந்து இருக்கிறார். நம்மளுடைய சரீரத்தை கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு தீட்டும் இல்லாம நம்ம வந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனா நேரம் நமக்கு இல்லாததுனால என்னால வந்து அது ஃபுல்லா வந்து சொல்ல முடியல. இருந்தாலும் இப்போ சொன்னதை வச்சு நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. இனி யாரு வந்து பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஒரே நபர் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட
இன்னைக்கு நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து கொடுத்த பைபிள் ரெஃபரன்ஸை வச்சு நீங்க அவங்களுக்கு காமிக்கலாம். இதையும் தாண்டி இல்ல எல்லாருமே ஒரே நபர் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள விட்டுட்டு வேதாகமம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நீங்க வந்து யோசிக்கலாம். ஏன்னா நம்ம யாரை வந்து வணங்குறோம், யார் வந்து ஆராதனைக்குரியவர் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிந்து கொண்டோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தோமாவே ஆண்டவரே தேவனே அப்படின்றார். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன வந்து தேவனேன்னுலாம் சொல்லாத, நான் வந்து தேவன் கிடையாது, தேவன்னா கடவுள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோமாவை தவிர்க்கல, அவர் வந்து வாய் அடைக்கல. அதே போல நிறைய பேர் அவர் இடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் தேவனே அப்படின்றாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. ஸோ அந்த நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கடவுள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிக்கல. அதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு தேவன், பரிசுத்த ஆவியானவரும் ஒரு தேவன். எல்லாரையும் காட்டிலும் பெரியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பிதா, அவரும் தேவன். அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ரிய பாஷையில ஏலோயும். இந்த ஏலோயும் வந்து பாத்தீங்கன்னா பன்மையானது ப்ளூரல். அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள். ஸோ 3 பேர் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை உண்டு பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.